அசம்பிளியை ஆரம்பிக்கிறோம், ஒரு பீஸ்ஃபுல்லாக ஆரம்பிப்போம். அது எதிர்கட்சி தலைவர் இது ஒன்றும் வழக்கில் ஒன்றும் இல்லை, அவன் எவனோ ஒருத்தன் கத்தனா அவரு ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லி பார்க்குறாங்க. அதெல்லாம் முடியாது, நீ ஒன்று இன்னைக்கு கேஸை போட்டு அரெஸ்ட் பண்ண. சரி, நம்ம தஞ்சாவூர் போலீஸு நம்ம தம்பியை அரெஸ்ட் பண்ண 7 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டான். தமிழ்நாடு பூரா அந்த கைது செய்தி அறிந்து அங்கங்கே மறியல் போராட்டம் எல்லாம் நடக்குது. நானே எல்லாரும் நம்ம வைத்தியலிங்க அண்ணா எல்லாம் முறை சொல்லி எல்லாரும் மாவட்ட ஆஃபீஸில் போய் உட்காந்துக்குவோம், பேசிக்குவோன்ட்டு மாவட்ட ஆஃபீஸு காலையில் 9 மணிக்கு போனோம். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அன்றைக்கு தான் திமுக என்னன்னு தெரிஞ்சிச்சு. நாளியாக மிகப்பெரிய கூட்டம் தஞ்சாவூரில் கூடுது. தஞ்சாவூரில் தம்பி வரப்போறாரு, அவரை ரிசீவ் பண்ணணும்னு சொல்லி வந்தாங்க. அது அந்த இடையில வண்டி வந்துக்கிட்டே இருக்கு, நாங்கள் டிவியில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். சரி, சாயந்தரம் தான் நம்ம கிழக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரப்போகிறாங்க, நம்ம எல்லாம் கிழக்கு போலீஸ் ஸ்டேஷனில் பார்ப்போம்னு இருக்கோம். அப்புறம் என்ன பண்ணால் கிழக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஒடுக்கமான தெருவாக இருக்குன்னு சொல்லி தெற்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாற்றினாங்க. சரி, தெற்கு போலீஸ் ஸ்டேஷன் என்ன சார், தெற்கு போலீஸ் ஸ்டேஷன் கேட்போம், நீங்கள் ஒரு 10 பேர் மட்டும் அங்கே வாங்க, பாக்கியெல்லாம் கூட்டம்லாம் கண்ட்ரோலாக இருக்கணும், எட்டி போடுறாங்க. சரி, நீங்கள் சொல்கிறபடி கேட்குறேன் சார், நான் என் தம்பியை பார்த்தோம்னா நாங்கள் உள்ளே போகிறோம். நின்றுகிட்டே இருக்கும்போது திடீர்னு டிஐஜி வண்டி வந்துச்சு. டிஐஜி வண்டியில் வந்தார். இதுக்கு இடையில 5 எஸ்பியை போட்டிருக்கோம், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, பெரம்பலூர், தஞ்சாவூர். 5 எஸ்பியும் அந்த கிரௌடோட எல்லாத்தையும் போலீஸ்னா எங்களோட போலீஸ் கூட இருக்கு. சரி, ரைட்டு பண்ணால் டிஐஜி வந்தார். வரும்போது என்ன பண்ணா, நம்ம ஆளுங்க கட்சிக்காரன் அந்த அம்பாசிடரை தூக்கிவிட்டாங்க. வண்டியை நிஜமாவே நான் அன்னைக்கு தான் பார்த்தேன், அம்பாசிடரை தூக்க முடியுங்கிறது அந்த கோபத்தோட வெளிப்பாடு. அந்த அம்பாசிடர் காரை அப்படி தூக்கினால, சரி இன்னைக்கு நம்ம ஏவலில் மாட்டிட்டோம், வண்டியை பிறக்குனா அவன் ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்க போகிறான், ஏதோ கதை பிடிச்சிச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் அந்த பையன் எல்லாம் கும்பிட்டு வண்டியை விட்டுக்கடா அப்படி டிஐஜி வண்டினா டிஐஜி விட்டுனா விட்டான். அடித்தான் டிஐஜி. சார், அன்கண்ட்ரோல்டு கிரௌடு மேலே சொல்லலாம், இங்கே தஞ்சாவூருக்கு கொண்டு வராதிங்க, வந்தால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, 5 எஸ்பி வச்சுக்கிட்டு சொல்கிறான். என்ன உடனே நம்ம தம்பிக்கு எப்படி பெருமா பாருங்க, வண்டி வந்தோடனே வண்டியை திருப்பினாட்டான். செங்கிப்பட்டிக்கிட்ட திரும்புது வண்டி, திருமல சமுத்திரத்தில் திரும்புது. அது கலைஞர் பேரப்பிள்ளைல எந்த வண்டி ஏன் தஞ்சாவூர் அமைக்க போகுதுன்னு கேட்குறாரு. அவனை ஒன்றும் சொல்ல முடியாமல், இல்லை இங்கே செங்கிப்பட்டின்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அதுலேயே நீங்கள் கையெழுத்து போட்டு போகலாம். சரி, செங்கிப்பட்டி ஸ்டேஷன் போயிடுச்சு. போய் வண்டி நிற்கிது, தம்பி இறங்க முடியாது. நேரம் என்ன சொல்கிறாரு, எனக்கு தம்பி அந்த சேரில் உட்காரலாம், ரியாதா வேலை சொல்லி தாங்க உட்கார முடியாது, எங்கள் மாவட்டத்தில் வரட்டுட்டார். நான் இங்கேருந்து அரை மணி நேரத்தில் எல்லாரும் தஞ்சாவூர்லேருந்து பறந்துக்கிட்டு செங்கிப்பட்டி போனோம். தம்பிகிட்ட போய் சொன்னா, இல்லை தம்பி இறங்க, அங்கேயும் நல்ல கூட்டம் இருக்குது, இங்கேயும் கூட்டம் ஆரம்பிக்குது, நீங்கள் உள்ளே போங்க பேசிக்கோன்னு சொல்லிட்டு தம்பியை உள்ளே அனுப்பிச்சி விட்டுட்டு சும்மா ஒரு 5 ஊருக்கு தான் ஃபோன் பண்ணேன். பாளையப்பட்டி தெற்கு, பாளையப்பட்டி வடக்கு, ஆச்சாம்பட்டி, அந்த சானூரப்பட்டி, செங்கிப்பட்டி, 5 ஊர். சும்மா கூட்டம்னா ஒரு ஆம்பளை பொம்பளை வீட்டில் ஒரு பொண்ணு புள்ள முதற்கொண்டு மிகப்பெரிய கூட்டம். ஒரு அரை மணி நேரத்தில் அவ்வளோ பேர் கூட்டம், 5000 பேர் வந்திருக்கான். இவன் மழை பெய்ஞ்சோன்னா ஒரு கூட்டமும் கலையில போட்டால் 1 மணி நேரம் என்கொயரி பண்ணி கையெழுத்தெல்லாம் போட்டு வெளியில் விட்டான். அப்படி அந்த அந்த வண்டியை விட்டு இறங்கி நடந்து வந்தார், கையாட்டினார். 5 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். கட்சிக்காரன்ட்ட ரொம்ப ஆர்வமாக அவ்வளோ எழுச்சியாக இருந்தால் திருப்பி போனார், கையெழுத்து போட்டு வெளில வந்தார். வெளியில் 20 ஒரு 3/4 மணி நேரம் ஆகுது. அந்த ஒரு 200-300 மீட்டர் கடக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய கிரௌடு. ஒரு அம்மா கடைசியில், நான் சொல்லலை, அது காய்கறி கடை அம்மா, அது அழகாக ஒரு பூசணிக்காய் எடுத்து சூடத்தை வச்சு நம்ம தம்பி வண்டியை சுற்றி நாசமாக போவோம், அவனை கைது பண்ணணும் போட்டு போட்டு. தம்பிக்கு தெரியாது, நான் சொன்னேன் அது மாதிரி சொல்லாதம்மா போவான்னு. சரி, போயிட்டாரு, வீட்டுக்கு போனார். மிக சிறந்த இவரோட பேட்டி எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் அன்னைக்கு கொடுத்த பேட்டி மிக சிறப்பாக விமான நிலையத்தில் சொன்னார். எங்கள் அம்மாவோட பிறந்த, எங்கள் அம்மா என்னை வளர்த்துருக்கு, என் மனைவி இருக்கு, என் தங்கச்சி இருக்கு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நான் போய் ஒரு பொம்பளை பிள்ளைய சொல்லுவானா, தவறான செய்தி இருந்தாலும் என்னுடைய நிலையை எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு மிக அற்புதமாக அந்த பேட்டியை கொடுத்துட்டு ஊருக்கு போயிட்டாரு. அடுத்த நாள் சட்டசபை. அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் இவரு திருப்பி கும்பிடாது. அன்னைக்கு நான் கும்பிடக்கூடாதுங்கிறது என்னோட எண்ணம், விட்டுறக்கூடாது அப்படின்னா இவர் கும்பல. அதான் கலைஞர் கும்பல. நாங்கள் யாரும் அசையல உட்காந்தோம். ஆளு மூட விட்டாயிட்டோம். 2 பேரும் ஒன்றுமே தெரியாது, மேற்போனாங்க.
என்ன சொல்றேன்னா, இவ்வளவு கஷ்டத்தை நமக்காக ஏற்றுக்கிட்டாரு. டெல்டா மாவட்டத்து விவசாயிகளுக்காக அவரை போய் என்ன பண்ண போறான், கைதெல்லாம் பண்ணான். உள்ள போய் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா அந்த 4-5 மந்திரி ஏந்திருக்கிறது எனக்கு அருமையா எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த நிர்மல் குமார் என்ன பண்ணா, இந்த கரூர் கம்பெனி அப்படின்னு, ஐயோ சாரி கரூர் முன்னாள் அமைச்சர் அப்படின்னா உடனே நம்ம தலைவர் எழுந்திருச்சாரு, அனுமதி கொடுத்தார். சங்கி அமைச்சர் அப்படின்னா ஆடி விட்டாருங்க. சங்கியம் சாரி சட்ட அமைச்சர் அவர்களே அப்படின்னாரு பாருங்க. அவன் சபாநாயகர் இப்படி தலையை ஆட்டினான். சரி முடிஞ்சிச்சு, வெளுத்து எடுத்துட்டேன். நான் பேசும்போது மாமான்னு தான் சொன்னேன். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, பொட்டு மாமான்னு சொல்ல போறாரு. அந்த வார்த்தையே அன்பார்லிமெண்ட் வேண்டு யூஸ் பண்ணக்கூடாது, ஜீவோ இருக்கா, அந்த துணை சபாநாயகர் அநியாயம் பண்ணி அது எடுத்துனா மாமாவே எடுக்க போறேடா, என் மாமாடா அது அப்படின்னு. எனக்கு தெரியாது உங்க வரவுலாம். இது மாதிரி சட்டசபை என்பது ஒரு அசிங்கமான களமா இருக்கு. அதுல நம்முடைய தம்பி அவர்கள் மிக சிறப்பாக ஒவ்வொரு அவர் ஆரம்பத்திலேருந்து சின்ன பையன், இவர் என்ன அனுபவம் இல்லாதவர், இவர் எப்படி எதிர்கட்சி தலைவராக இருப்பாருன்னு பல பேர் விமர்சனம் பண்ண காலத்தில் மிக அற்புதமாக அப்படி முதல் பேச்சே இருந்துச்சு. அதுல இருந்து இன்னைய வரலையும் போயிடுச்சு. எனக்கே ஒரே ஒரு வருத்தம் அருமை தம்பி டிஆர்பி ராஜா, அருமை சகோதரர் நகேஷ் இல்லாததான் அந்த சட்டமன்றத்தில் பல பேர் இருக்கோம். பல பேர் ஜெயிச்சிருக்கோம், 59 பேர் ஜெயிச்சிருக்கோம். இந்த 2 பேரும் வந்திருக்கணும் இந்த காலகட்டத்தில். ஐயோ இந்த கீர்த்தனான்னு ஒரு மந்திரி படுத்துற பாடு பெரிய பாடா இருக்கு. நீ செஞ்ச சத்தியமா நான் கட்டுப்புனா கடுப்பு வர வழி இல்லையா, நம்ம செஞ்சதை அவ சொல்றான், நாங்க தான் அதை சொல்றோம். ஏன்னா 100 நாள்ல என்னடிக்கு திறப்பான்னா அது சொல்றான். அவருடைய சாதனையெல்லாம் அவ எடுத்துக்கிறான். இந்த பள்ளிக்கல்வி மந்திரி எவ்வளவு பெரிய அழகா இருந்தாரு, அவரை பார்த்தா அங்க ஒரு ராஜ்மோகன் ஒரு பையன், ஐயோ சாமி நம்மளால தாங்க முடியல, அவ்வளோ டைலாக் போடுறான் பாட்டுக்கு. எல்லாத்தையும் அணைச்சி தமிழ்ல பேசிட்டு ஒரு வித்தியாசமான சட்டமன்றம். இப்ப என்ன, நேற்று நடந்த செயற்குழுல எல்லாரும் சரியா செயல்படலாம், எம்எல்ஏலாம் இன்னும் ஸ்பீடா இருக்கணும்னாங்க. எனவே வர்ற சட்டமன்றத்தில் நல்ல நம்முடைய தளபதி தலைமையில், சின்னவர் தலைமையில் மிக அற்புதமாக நாங்கள் என்னன்னா, எனக்கு ஒரே ஒரு ரஜினிகாந்த் வாசகம் தான் இப்போ பொறுப்பு. தப்பு பண்ணிட்டேன்னு சிங்காரம் தப்பு பண்ணிட்டேன்னு அவன் சொன்னது, தளபதி என்னைக்கு கை வச்சானோ அன்னையிலிருந்து திமுக மிக எழுச்சியாக எல்லா ஊர்லயும் நல்லா இருக்கு. நன்றி முதலமைச்சருக்கு, நன்றி, வணக்கம்.